புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனரான ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரிதும் எல்லா மக்களுக்கிட்டையும் இருக்கிறது தூக்கமின்மை. அந்த தூக்கமின்மைக்கு யோகாசனத்தினால என்ன தீர்வுங்கய்யா? யோகாசனத்தால தூக்கத்தை எப்படி வர வைக்க முடியும்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சாதாரணமா தூக்கமின்மை அப்படின்றது இன்னைக்கு மக்கள்கிட்ட பொதுவாக இருக்கிற ஒரு வியாதி ஆகிப்போச்சு. எல்லாமே எப்படி ஹார்ட் அட்டாக்கு, கொலஸ்ட்ரால், டயாபெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தூக்கமின்மை ஏன் இருக்குதுன்னு சொன்னால், மனசில் இருக்கிற பதட்டங்கள், சங்கடங்கள், உழண்டு இருக்கிறதோடைய சூழ்நிலை, வேலை பளு, அதிகமான சிந்தனை ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இதுவும் அப்படின்னா கண்டிப்பாக அதே சிந்தனை உங்களுக்கு டென்ஷன் ஆகிவிடும். அந்த டென்ஷன் ஆகும்போது படுத்தா தூக்கம் வராது. எல்லாருக்குமே பிரச்சனைகள்னு வரும்போது வாழ்க்கையில் அது வரும். முதல் விஷயம், இந்த விஷயத்தை நம்ம யோகாசனத்தில் சரி பண்ணலாம், பிராணாயாமத்தில் சரி பண்ணலாம், முத்திரைகளில் சரி பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம சரியாக செஞ்சு சரியாக பழக்கமாகி ஒரு குரு எப்படி சொல்கிறாரோ அவர் சொல்கிறத கேட்டு அந்த முத்திரையை நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு இதிலிருந்து தீர்வு காண முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தூக்கம் வரணும்னு சொன்னால் நீங்கள் பிராணாயாம பயிற்சியில் அலோமா விலோமான்னு ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை செய்யுங்க. அதை செய்ய ஆரம்பித்த 10-15வது நிமிஷமே உங்களை அறியாமையே அருமையாக தூக்கம் வரும், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி முத்திரை இருக்குது. அந்த முத்திரை என்னான்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அதை பயன்படுத்துங்க. யோகா பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், டிவியில் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் சொல்கிறோம், இதை எல்லாத்த விட யாராவது ஒரு குருவை கூட வச்சுட்டு குரு சொல்படி செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு 100% அபரிமிதமான பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதை செய்யும்போது அதை சரியாக செய்யாமல் தப்பாக செஞ்சிங்கன்னா அதற்கு எதிர்வினையும் பக்க விளைவுகளும் கிடைக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கங்க, பூர்ணமாக அனுபவித்து செய்யுங்க, அதுக்குண்டான பலனை அனுபவிப்பீர்கள். இதுவரை சர்வதேச யோகா தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் சிவராம்ஜி யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் ராம சிற்றரசன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியின் முழு தொகுப்பினை வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் கேட்க தவறாதீர்கள். நன்றி நேயர்களே.